நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். சென்னை சிவானந்தா சாலையில் 1/6/2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும். சுமார் 15,000க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய இழப்பு உரிமை மீட்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவர் ராமு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். கலைந்திடு 1/6/2009 பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக கலைந்திடு. நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்று. தமிழக அரசை பார்க்காதே பாரபட்சம் பார்க்காதே. மூன்றாவது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களின் ஊதியம் 7வது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய விகிதம் ஏன் இந்த முரண்பாடு? வழங்கிடு. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு. தமிழக அரசே கலைந்திடு. முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக கலைந்திடு. உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையில் மாநில தலைவர் ராமு செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு 1/6/2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் 1/6/2009க்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் மாத ஊதிய விகிதத்தில் 18,170 ரூபாய் ஊதிய முரண்பாடு உள்ளது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசில் உள்ள ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் முதுகலை ஆசிரியர்களுக்கு 3வது ஊதிய குழுவில் அவர்களுக்கான ஊதியம், அதை அடுத்து 7வது ஊதிய குழுவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதியம், இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு அறிந்து கொள்ள வேண்டும். 3வது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட அரசு மருத்துவர், இன்ஸ்பெக்டர், வட்டாட்சியர், வேளாண்மை அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி பொறியாளர்கள் எல்லாம் முதுகலை ஆசிரியர்களை விட குறைவான ஊதியம் பெற்றவர்கள். இவங்களுக்கு நீங்கள் 7வது ஊதிய குழுவில் அதிகமான ஊதியத்தை வழங்கி இருப்பதை போல முதுகலை ஆசிரியர்களும் அதிகமாக இவங்களோட சம்பளம் வாங்கியிருந்தவங்க தானே, அவங்களுக்கு அதிகமாக சம்பளம் வழங்கவில்லை. 7வது ஊதிய குழுவில் குறைவாக சம்பளம் பெற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்பது போல முதுகலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊதிய முரண்பாடு உள்ளது. மேலும் எங்களது சகோதரர்களாகிய 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களை விட 11, 12ஆம் வகுப்பு பாடம் எடுக்கும் முதுகலை ஆசிரியர்கள்
அடிப்படை ஊதியத்திலேயே 1700 ரூபாய் அவர்கள் குறைவாக பெறக்கூடிய நிலை உள்ளது. இதையும் தமிழ்நாடு அரசு களைய வேண்டும். அதே போல மத்திய அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ்நாடு அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு 3வது ஊதிய குழுவிலே அரசு கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் 25 ரூபாய் தான் இன்று வேறுபாடு இருந்தது. 3% இருந்த வேறுபாடு இன்று 50% மேல் உள்ளது. மேலும் இந்த ஊதிய முரண்பாடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் கமிட்டி முன்பு நாங்கள் ஏற்கனவே எங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் எங்களது ஊதிய முரண்பாடு தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் தீர்வு எட்டப்படவே இல்லை. எனவேதான் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களது 1/6/2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக களைய வேண்டும் என்று இந்த சென்னை சிவானந்தா சாலை அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ராமு, மாநில தலைவர், நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம். சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது 1/6/2009க்கு முன்பு ஊதிய குழு அமைக்கப்பட்டதற்கு முன்பு, அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கு இருவரும் முதுகலை ஆசிரியர்கள் தான். ஆனால் அந்த தேதியில் சேர்ந்தவரும் மறு ஒரு நாள் இடைவெளியில் சேர்ந்தவருக்கும் இன்றைக்கு மாதம் 18,170 ரூபாய் அந்த ஊதிய வேறுபாடு உள்ளது. இப்போ ஒரே வேலை 11வது 12வது தான் அவரும் பாடம் எடுக்கிறாரு, இவரும் பாடம் எடுக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த 1/6/2009க்கு முன்பு உள்ளவருக்கு ஒரு ஊதியம், அதற்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் இருக்கிறது. எனவே இதை மாற்றி தருகிறோம், சரி செய்து தருகிறோம் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் இந்த கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறோம். அரசு நினைத்தால் இந்த கோரிக்கைகளை ஒரே நாளில் தீர்க்கலாம், சரி செய்யலாம். அரசுக்கு மனம்தான் வர வேண்டும். மனசு வைக்கவே இல்லை, அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். மனசுங்கிறது நம்ம ஆசிரியர்கள் நம்ம அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், உறுதிமொழி கொடுத்துருக்கோம், அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அரசுக்கு வர வேண்டும். எங்களது ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும். நாங்கள் இது நிறைவேற்றல்னா அடுத்த கட்ட தொடர் போராட்டங்களை எங்களது மாநில அமைப்பு சார்பாக ஆலோசனை செய்து அடுத்தடுத்து அறிவிப்போம். ஓகே சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.